ஆமா. அதாவது ஒரு டைரக்டரோட நீண்ட காலத்துக்கு சேர்ந்து வேலை செய்யும்போது, அந்த கொலாபரேஷன் ரொம்ப முக்கியமானது. ஒரு ஆக்டருக்கும், டைரக்டருக்கும் உள்ள பரஸ்பர நம்பிக்கை, அது அதோட ரொம்ப முக்கியமானது. அ நாங்க சேர்ந்து நெறைய வருஷங்கள், நெறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம். காலப்போக்குல அந்த நம்பிக்கை அதிகமாயிருக்கு. மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லலாம். எங்க ஃப்ரெண்ட்ஷிப்ப பத்தி பெய்ஜிங் ஸ்லாங்ல அயர்ன் படீஸ்ன்னு சொல்லலாம். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, அந்த படம் மித். அ அப்புறம் அது குங்ஃபூ யோகா. இது எல்லாமே இந்தியால தான் ஷூட் பண்ணோம். கூட ஒர்க் பண்ற ஆக்டர்ஸ் எனக்கு விதவிதமான இந்தியன் ஃபுட்ஸ்லாம் கொண்டு வந்து குடுப்பாங்க. அதே மாரி இந்திய பாரம்பரிய உடைகள் நிறையவே கொண்டு வந்து எனக்கு கிஃப்ட்டா குடுத்தாங்க. ஆ இந்தியாவோட ஃபேமஸ் லேண்ட்மார்க் எல்லாத்துலயும் ஷூட் பண்ணியிருக்கோம். எல்லாமே அவ்வளோ அழகான இடங்கள். ஓ மை காட்! சில சமயம் நான் மெய்மறந்து போயிருக்கேன். அப்படி ஒரு அழகு. அதாவது அந்த ஆர்க்கிடெக்சர்லாம் உண்மையாவே அவ்வளோ அழகா இருக்கு. அந்த காலத்துல ஜனங்க எப்படி இந்த மாரி கட்டடங்கள் எப்படி கட்டுனாங்கன்னு யோசிக்கும்போது புல்லரிக்குது. எல்லாமே ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு. நான் இந்தியால இருக்கும்போது பாலிவுட் எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டது உண்டு. அங்க நான் போனேன். அங்க நெறைய ஆக்டர்ஸ் ரொம்பவே நல்ல டேலண்டடா இருக்காங்க. ஆக்டிங் மட்டும் இல்ல. சிங்கிங், டான்சிங் அ அப்புறம் ரொம்பவே புரொஃபஷனலா இருக்காங்க. ஒட்டுமொத்த டீமும் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. லோக்கல் கவர்ன்மெண்ட் கூட ஷூட்டிங்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. நான் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிக்கடன் பட்டிருக்கேன். மகிழ்ச்சி. எதிர்காலத்துல மறுபடியும் எப்பயாவது நல்ல டேலண்டடான இந்தியன் டைரக்டர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸோட சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எல்லாருக்கும் என்னோட நன்றி. ம். மறுபிறவின்னு ஒண்ணு உண்மையாவே இருந்துச்சுன்னா, ம், அப்போ நான் ஃபியூச்சருக்கு போயிட்டு, அதாவது சூப்பர்மேன் ஆகணும். அன்பையும், அமைதியையும் உலகம் முழுக்க என்னால பரப்ப முடியும். உலகம் முழுக்க இன்னைக்கு எல்லாம் தேவைப்படுது. என்னால டக்குன்னு பறந்து போய் சுலபமா ஜனங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். எல்லாரும் ஆசைப்படுற முக்கியமான விஷயம் என்னன்னா, உலக அமைதி தான். என்ன கேட்டீங்கன்னா ஒரே வார்த்தையில, ம், சூப்பர்மேன்.